ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பால்கோவா எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறோம். ஒரு பேனில் வந்து பாலை வந்து நல்லா சுண்டாக காய்ச்சிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், திக்கான பால் இருக்குது. இது நம்ம சுண்டாக காய்ச்சிக்கலாம். இப்போ தேவையான பொருட்களும் அது கூட சேர்த்து பார்த்துக்கலாம். சர்க்கரை எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் இது வந்து அரிசி மாவு எதுக்காகனா கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரதுக்காகவும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்காக வாசனைக்காக ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். சுண்டை காய்ச்சினோடனே நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து ஹாஃப் லெமன் வந்து கட் பண்ணியிருக்கோம். ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து அது எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுனா நல்லா திரியாக வந்திருக்கு. இது நல்லா திரியாக வரணும். இதில் வந்து நம்ம வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கும் வரும், கொஞ்சம் அதிகமாகவும் வரும் பால்கோவா. தேவையான அளவு சுகர் வச்சுருக்கோம். சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டிருக்கேன் நான். நல்லா கிண்டிக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் வாசனைக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தண்ணிலாம் வற்றி பால்கோவா பதத்துக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரப்போது நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்து நல்லா கிண்டி விட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த பதத்துக்கு வரணும். இப்போ பால்கோவா ரெடி ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம பால் கம்மியாக தான் போட்டோம். இப்போ நம்மளுக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. நம்ம வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட் வந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் நமக்கு அதிகமாகவும் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.